ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்ஜுரி அப்டேட்ஸ், எம்எஸ் தோனி அடுத்த மேட்ச் ஆடுவாரா மாட்டாரா, பென் ஸ்டோக்ஸ் எப்போ டீமுக்குள்ள வருவார் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்த்துக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல் மேட்சுக்கும் அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து நிறைய இன்ஜுரி கான்சஸ் வந்துருச்சு. தீபக் சகர்ல ஆரம்பிச்சு இப்போ சிசாண்டா மகாலா வரையும் ஒரு பக்கம் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வரிங் சைடாக தான் இருக்குது சிஎஸ்கே பொறுத்தவரையும். ஏன்னா ஸோ தீபக் சகர் ஃபாஸ்ட் பவுலர் போயாச்சு ஒரு பக்கம். சரி, ஒருத்தர் வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா சிசாண்டா மகாலாவும் இன்ஜுரி. என்னப்பா அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு. கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் அப்பயே அங்கே பிசியோலாம் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த ரிப், ஸோ அந்த ரெண்டு விரல் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இது ஒரு பக்கம்னா, அடுத்து எம்எஸ் தோனிக்கு வந்து காலில் இன்ஜுரி அப்படின்றத நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ, தோனிக்கு இன்ஜுரி, அடுத்த மேட்ச் வர ரொம்ப முக்கியமான மேட்சுங்க, ஆர்சிபி vs சிஎஸ்கே. இது ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி, தோனி இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லை, தோனி வந்து அந்த மேட்சில் விளையாட போறாருன்ற மாதிரி இன்னைக்கு காலைல ஒரு தகவல் வருது. ஸோ அதுவும் தோனி விசஸ் ஆர்சிபினாவே ஒரு வேற லெவல் காம்போங்க. ஆர்சிபி எதிராக தோனி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுவும் இந்த சீசனில் வேற வந்த மேட்ச்லாம் 6 அடிச்சிருக்காருன்னா அப்போ நம்ம வெயிட் பண்ணோம்ல, அது ஒன்று இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸோட அப்டேட் என்னன்னா, இதுதான் கொஞ்சம் நமக்கு வரிங் சைடாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மேட்ச் மிஸ் பண்ண போறாரு பென் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த ஆர்சிபி மேட்ச் இல்லாமல் இன்னும் ஒரு 4 மேட்ச் மிஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 30ஆம் தேதி தான் அவர் வந்து அந்த மேட்ச்ல தான் அவைலபிளா இருப்பாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் போயிடுது. கடைசி 6 மேட்ச் தான் பென் ஸ்டோக்ஸ் வர போறாரு. ஸோ அதுக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன நடக்க போகுது, பென் ஸ்டோக்ஸ் இல்லாமல் என்ன பண்ண போறாங்க, பென் ஸ்டோக்ஸ் இல்லாமல் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மிடில் ஆர்டர்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் போன மேட்ச் தெரிஞ்சுது. அவர் வர வரையும் இன்னொரு பக்கம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. தீபக் சகரோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ரிகவர் ஆகிறதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த மே மாதம் தான் இவங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த அந்த மே மாதம் வரையும் என்ன பண்ண போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்குள்ளே என்னத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.